வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜிம் தலைப்புச் செய்திகள். அரசு முறை பயணமாக புருனே நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடியை வரவேற்ற புருனேவின் அரசர் சுல்தான் ஹசன் அல் பல்கியாக். புரூனே தலைநகரில் உள்ள ஹோட்டலில் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. குழந்தையை தூக்கி கொஞ்சியும் முதியவர்களின் காலை தொட்டு வணங்கியும் ஆசி பெற்றார். பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை நித்யா ஸ்ரீனிவாசனுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. திறமை, ஆர்வம் மற்றும் கடின உழைப்பை வெளிக்காட்டி பதக்கம் வென்று தமிழக மக்களை பெருமைப்படுத்திவிட்டதாக புகழாரம். காவிரியில் மேகதாது அணை கட்டப்பட்டால் கர்நாடகாவை விட தமிழகத்திற்கு தான் அதிக பயன் கிடைக்கும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேச்சு. கர்நாடகாவில் பெய்யும் மழையால் தமிழ்நாடு தான் அதிகம் பயனடைகிறது எனவும் தகவல். வடசென்னையின் முகத்தை மாற்றப்போகும் திட்டம்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம். சென்னை திருவொற்றியூரில் சுமார் 2000 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஆந்திர வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியுள்ளதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தகவல். ஆந்திரா விஜயவாடாவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் சிக்கியுள்ள மக்களுக்கு ட்ரோன் மூலம் உணவு விநியோகம். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த நபர்தான் காரணம் என கருத்து தெரிவித்திருந்த விவகாரம். தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலாஜே பிரமாண பத்திர தாக்கல். நாடாளுமன்ற தேர்தலில் சுமூகமான கூட்டணி அமைப்பது போல் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் சுமூகமான அணி அமையும் சூழல் இல்லை என அமைச்சர் கே.என். நேரு பேச்சு. அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி காயத்ரி மீது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்குதல். டிரைவர் கொலை வழக்கு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்த போது தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்குதல். அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் பாலமுருகன் என்ற நபர் கைது. பெண் டிஎஸ்பியின் தலைமுடியை பிடித்து இழுத்து கீழே தள்ள முயன்றதாக பாலமுருகன் கைது. அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி காயத்ரி மீதான தாக்குதல் காட்சிகள் அதிர்ச்சி அளிக்கிறது என எடப்பாடி பழனிசாமி வருத்தம். தமிழகத்தில் 5,20,00,000 ரூபாயில் 26 அரசு பள்ளிகளை மாடல் பசுமை பள்ளிகளாக மாற்ற நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. தலா 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளியின் அனைத்து மின் தேவைகளும் சோலார் பவர் மூலம் பெறவும் திட்டம். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு. தாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என குற்றச்சாட்டுகள் பதிவின் போது இருவரும் பதில். டாஸ்மாக் கடைகளுக்காக 12,000 பில்லிங் மெஷின்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இத்திட்டம் நடைமுறைக்கு வரும்போது கூடுதல் விலைக்கு மது விற்பது தடுக்கப்படும் எனவும் அமைச்சர் முத்துசுவாமி பேச்சு. சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு சென்ற இண்டிகோ விமானம் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதி.
இண்டிகோ ஊழியர்கள் முறையாக பதில் அளிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை செய்யாறு அரசு கலைக்கல்லூரி கழிப்பறையில் ஏராளமான குட்டி பாம்புகள் நெளியும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிப்பது உள்ளிட்ட சட்ட திருத்தங்களுடன் பாலியல் குற்றங்கள் தொடர்பான அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்ற பெயரில் புதிய மசோதா மேற்கு வங்க சட்டமன்றத்தில் தாக்கல். ஹரியானாவில் காரில் சென்ற மாணவர்களை 30 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று துப்பாக்கியால் சுட்டதில் +2 மாணவர் பலி. பசு கடத்தல்காரர்கள் என நினைத்து தவறுதலாக சுட்டதாக கைதான பசு காவலர்கள் 5 பேர் வாக்குமூலம். எதிர்காலத்தில் நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் வெப் சீரிஸ் தயாரிக்க திட்டம். காந்தகார் விமான கடத்தல் சீரியல் தொடர்பான சர்ச்சையை அடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மத்திய அரசிடம் உறுதி. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்க முயன்ற கைதிகள் 129 பேர் பலி. நெரிசலில் சிக்கி மூச்சு திணறியும் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூட்டிலும் உயிரிழந்ததாக தகவல். பீட்டா வெர்ஷனுடன் கூடிய எக்ஸ் டிவி ஆப்பை அறிமுகப்படுத்திய எலான் மஸ்க். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என உயர்நீதிமன்றம் கேள்வி. போதைப் பொருள் வழக்குகளை விசாரிக்க தனி அமைப்பு ஏதேனும் உள்ளதா? சுதந்திரமான ஒரு அமைப்பின் வசம் ஒப்படைக்கப்படலாமா என்றும் கேள்வி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி அடுத்த ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி தொடங்கும் என ICC அறிவிப்பு. லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் முதன்முறையாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளுக்கான இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக பிரெண்டன் மெக்கலம் நியமனம். ஜனவரி 2025 முதல் தனது பணியை தொடங்குவார் என தகவல். முதல் முறையாக பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்று அசத்திய வங்கதேச அணி 2 போட்டிகள் டெஸ்ட் தொடரை 2-0 என்று கைப்பற்றியது. ஆண்டு முதல் சொந்த மண்ணில் நடைபெற்ற 10 டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றில் கூட பாகிஸ்தான் அணி வெற்றி பெறவில்லை. நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் அத்துமீறல் வழக்கு பதிவு. படத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பெண் ஒருவர் அளித்த புகாரில் நடிகர் நிவின் பாலி மீது எர்ணாகுளம் போலீசார் வழக்கு பதிவு. பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தன் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கு நடிகர் நிவின் பாலி மறுப்பு. கோட் திரைப்பட டப்பிங்கின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்த CSK முன்னாள் வீரர் பத்ரிநாத். சென்னையில் PVR, சத்தியம், ரோகிணி உள்ளிட்ட தியேட்டர்களில் செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் திரைப்படத்தின் காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்.
புதுச்சேரியில் மொத்தமுள்ள 13 திரையரங்குகளில் கோட் சிறப்பு காட்சி திரையிட கோரிய 5 தியேட்டர்களுக்கு மட்டும் அனுமதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.